பிரேமம் படம் மூலம் நகைச்சுவை நடிகராக பிரபலமானவர் சௌபின் சாஹிர். இவர் அன்னையும் ரசூலும், கும்பலங்கி நைட்ஸ் போன்ற வெற்றி படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த இவர் அத்திரைப்படத்தையும் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாளத்தில் மட்டுமில்லாமல் தமிழிலும் மெகா ஹிட் அடித்து குணா படத்தின் கண்மணி அன்போடு காதலன் பாடலை மீண்டும் முணுமுணுக்க வைத்தது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தில் சௌபின் சாஹிர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சௌபின் சாஹிரும் அவரது தந்தை மற்றும் மற்றொரு தயாரிப்பாளர் சான் ஆண்டனி ஆகிய மூவரும் திடீரென கைதானதாக தகவல் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர் சௌபின் சாஹிர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தயாரிக்க சிராஜ் என்பவரிடம் பட லாபத்தில் 40% பங்கு தருவதாக கூறி 7 கோடி ரூபாயை பெற்றதாகவும், ஆனால் படம் வெளியாகி பெரும் வசூலை குவித்த நிலையில் சௌபின் சாஹிர் கூறியபடி லாபத்தில் பங்கு தரவில்லை என சிராஜ் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் மூவரையும் போலீசார் கைது செய்து பின்பு ஜாமீன் வழங்கி பிணையில் விடுவித்ததாக தகவல் பரவி வந்த நிலையில் அதற்கு என்னை யாரும் கைது செய்யவில்லை என சௌபின் சாஹிர் விளக்கம் அளித்துள்ளார். வழக்கில் தேவை ஏற்பட்டால் அழைப்பதாக மட்டும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. என் மீது பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டிற்கு விசாரணையின் போதே நாம் குற்றம் செய்யவில்லை என்பதற்கான அனைத்து வரவு செலவு, கடனாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுத்த ஆவணங்கள் எல்லாவற்றையும் உரிய முறையில் சமர்ப்பித்து விட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காவல்துறையும் நீதிமன்றமும் என் பக்கமுள்ள நியாயங்களை புரிந்து கொண்டது. அதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன். விரைவில் நல்ல தீர்ப்பு வரும். நான் கைதாகவில்லை என்பதை மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என்று சௌபின் சாஹிர் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.